இப்போ ஒரு பெரிய சர்வதேச நெருக்கடி உருவாகியிருக்கு. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மேல பெரிய அளவிலான தாக்குதல்களை ஆரம்பிச்சிருக்காங்க. இது ரொம்பவே தீவிரமான ஒரு விஷயம். அதனால என்ன நடக்குதுன்னு வாங்க கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இந்த விஷயம் எந்த அளவுக்கு சீரியஸ்னு புரிஞ்சுக்க அமெரிக்க அதிபர் ட்ரம்போட வார்த்தைகளே போதும். அவர் இத ஒரு மிகப்பெரிய மற்றும் தொடர்ச்சியான நடவடிக்கைன்னு சொல்லியிருக்கார். அப்ப பாத்துக்கோங்க, இது ஏதோ சின்ன சண்டை இல்ல. சரி, முதல் பகுதி. இந்த மிகப்பெரிய ஆபரேஷன் எப்படி ஆரம்பிச்சதுன்னு பாப்போம். அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒன்னா சேர்ந்துதான் இந்த முதல் தாக்குதல்களை நடத்தியிருக்காங்க. அவங்களோட ராணுவ நோக்கங்கள் ரொம்பவே வெளிப்படையா இருந்துச்சு. அதிபர் ட்ரம்ப் சொன்னபடி 3 முக்கிய டார்கெட்ஸ். 1, ஈரானோட கடற்படையை முழுசா அழிக்கணும். 2, அவங்க கிட்ட இருக்கிற எல்லா ஏவுகணங்களையும் செயலிழக்க வைக்கணும். 3, அவங்களோட ஏவுகணை தொழிற்சாலைகளை தரைமட்டமாக்கணும். இது வெறும் ராணுவ தாக்குதல் மட்டும் இல்ல, ஒரு சைக்காலஜிக்கல் வார்னும் கூட நடந்துச்சு. ஈரான் ராணுவத்துக்கு ஒரு நேரடி வார்னிங் கொடுத்தாங்க. ஒன்னு, ஆயுதங்களை கீழே வைங்க, உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், இல்லையா நிச்சயம் சாவுதான். அவங்க ராணுவத்துக்கு மட்டும் மெசேஜ் அனுப்பல, ஈரான் மக்களுக்கும் நேரடியா ஒரு செய்திய சொன்னாங்க. ட்ரம்ப் என்ன சொன்னாருன்னா, உங்க சுதந்திரத்துக்கான நேரம் வந்துடுச்சு. நாங்க எங்க வேலைய முடிச்சதும் உங்க அரசாங்கத்தை நீங்களே எடுத்துக்கோங்க, அது உங்களுக்கானதுன்னு சொன்னாரு. இது வெளிப்படையாவே ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு அழைப்பு. ஆனா இந்த தாக்குதல்கள் எல்லாம் திடீர்னு நடக்கல. இதுக்கு பின்னால ஒரு பெரிய கதை இருக்கு. 2003 ஈராக் போருக்கு அப்புறமா மிடில் ஈஸ்ட்ல அமெரிக்கா தன்னோட ராணுவத்தை இவ்வளவு பெரிய அளவுல குவிச்சது இப்போதான். இதுக்கான காரணம் இப்போ நமக்கு நல்லாவே புரியுது. சரி, 2வது பாகம். இப்போ ஈரான் சும்மா இருக்குமா? அவங்க எப்படி பதிலடி கொடுத்தாங்கன்னு பார்க்கலாம். அவங்களோட பதில் உடனடியாவும் ரொம்ப பரவலானதாவும் இருந்துச்சு. ஈரான் பதிலடி கொடுக்க ரொம்ப நேரம் எடுத்துக்கல. வளைகுடா பகுதி முழுக்க பல நாடுகள்ல இருந்து ஏவுகணை தாக்குதல் நடந்ததா செய்திகள் வர ஆரம்பிச்சது. இதனால இந்த மோதல் ஒரு புது ரொம்பவே அபாயகரமான கட்டத்துக்கு போயிடுச்சு. ஈரானோட இந்த எதிர்த்தாக்குதல் எங்கெல்லாம் நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, குவைத், யுஏஇ, கத்தார், சவுதி அரேபியா, அப்புறம் பஹ்ரைன். இதிலேந்தே தெரியுது இந்த சண்டை ஏதோ ஒரு மூலையில மட்டும் நடக்கல, பரவலா நடந்திருக்குன்னு. இந்த தாக்குதல்களோட உடனடி விளைவு என்னன்னா, பொதுமக்களுக்கும் சர்வதேச செயல்பாடுகளுக்கும் பெரிய பாதிப்பு. அமெரிக்கா, இங்கிலாந்து, கனடா மாதிரி பல நாடுகள் அவங்களோட குடிமக்களை ஜாக்கிரதையா இருக்க சொல்லி எச்சரிச்சாங்க. துபாய்ல மக்களை வெளியேத்துனாங்க. கத்தார் வழியா போற விமானங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டுச்சு. யுஏஇ இந்த தாக்குதல்களை ஒரு அபாயகரமான விரிவாக்கம்னு சொன்னாங்க. ஏன்னா ஒரு குடியிருப்பு பகுதியில ஏவுகணை சிதறல்கள் விழுந்து ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. இது இந்த பதிலடியோட தீவிரத்தையும் சாதாரண மக்கள் பாதிக்கப்படுறதையும் காட்டுது. அடுத்தது 3வது பாகம். இப்போ இந்த சண்டையோட இன்னொரு பக்கத்தை பார்க்கலாம். ஏவுகணைகள், குண்டுகள் மட்டும் இல்ல, கூடவே ஒரு தகவல் போரும் நடந்துச்சு. இதோட ஒரே நோக்கம் குழப்பத்தை உருவாக்குறது தான். அதாவது ஒரே நேரத்துல 2 விதமான போர் நடந்துட்டுருக்கு. ஒன்னு, நமக்கு தெரிஞ்ச மாதிரி குண்டு, ஏவுகணை வச்சு நடக்கிற நேரடி போர். இன்னொன்னு, ஹேக்கிங், தப்பான செய்திகள், டிஜிட்டல் இடையூறுகள், இதையெல்லாம் வச்சு நடக்கிற தகவல் போர். சொல்லப்போனா இந்த 2வது போர் முதல் போரை விட கொஞ்சமும் கம்மி இல்ல. ஈரான் மேல நடந்த சைபர் அட்டாக் எப்படி இருந்துச்சுன்னா, முதல்ல மக்கள் அதிகமா யூஸ் பண்ற ஒரு பிரேயர் ஆப்பை ஹேக் பண்ணாங்க. அப்புறம் அந்த ஆப் மூலமா உதவி வந்துடுச்சு, கணக்கு தீர்க்கும் நேரம்னு ஒரே கன்ஃபியூஷனான மெசேஜ்களை மக்களுக்கு அனுப்புனாங்க. கடைசியா அரசாங்கத்தோட நியூஸ் சேனல்களையே ஆஃப்லைன் ஆக்கிட்டாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய நெருக்கடி நேரத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணும்போது அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ நியூஸ் சேனல்களே திடீர்னு காணாம போனா என்ன ஆகும்? அங்க ஒரு தகவல் வெற்றிடம் உருவாகுது இல்லையா? அது மக்கள்கிட்ட இன்னும் அதிக குழப்பத்தையும் பயத்தையும் தான் உருவாக்கும். சரி, 4வது பாகம். இப்போ நடக்க போறதுதான் இந்த மோதல்லையே இதுவரைக்கும் நடந்ததுல ரொம்ப முக்கியமான ஒரு ராணுவ தாக்குதல். அமெரிக்காவோட ஒரு பெரிய மிலிட்டரி பேஸ் நேரடியா தாக்கப்பட்டது. பஹ்ரைன்ல இருக்கிற அமெரிக்க கடற்படையோட 5வது ஃப்ளீட் ஹெட் குவார்ட்டர்ஸ் மேல குண்டு வீசப்பட்டிருக்கு. இது ஈரான் செஞ்ச ஒரு மிகப்பெரிய நேரடியான தாக்குதல். சரி, இந்த தாக்குதலை பத்தி இப்போதைக்கு நமக்கு என்ன தெரியும்னா, இது பஹ்ரைன்ல இருக்கிற முக்கியமான ஒரு அமெரிக்க நேவல் பேஸ டார்கெட் பண்ணிருக்கு. பஹ்ரைன் அரசாங்கமும் இந்த ஏவுகணை தாக்குதலை கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஆனா சேதம் எந்த அளவுக்கு இருக்கு, உயிரிழப்புகள் ஏதாச்சும் உண்டாங்கிற எந்த தகவலும் இன்னும் வெளியே வரல. இதுதான் நிலைமைய இன்னும் சிக்கலாக்குது. 5வது பாகம். இது ஒரு தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்கிற நெருக்கடி. நாம இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே ஒரு பெரிய பிரச்சனையோட ஆரம்பம் மட்டும்தான். நிலைமை நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிட்டே இருக்கு.
கடைசியா ஒரு முக்கியமான கேள்வியோட இந்த பகுதியை முடிக்கலாம். ஏவுகணைகள் ஒரு பக்கம், தகவல்கள் இன்னொரு பக்கம்னு ரெண்டையும் வச்சு சண்டை போடும்போது வெற்றிங்கிறது எப்படி இருக்கும்? உண்மைய ஒரு ஆயுதமா யூஸ் பண்ணி குழப்பத்தை ஒரு தந்திரமா பயன்படுத்தும் போது யாரு ஜெயிக்கிறாங்கன்னு நம்ம எப்படி முடிவு பண்றது? நிலைமை ரொம்ப வேகமா மாறிட்டே இருக்கு. இது சம்பந்தமான அடுத்தடுத்த அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களோட இணைஞ்சிருங்க. இந்த கதை எப்படி நகருதுன்னு பார்க்க மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.